சரி, கர்த்தருடைய வார்த்தை நிறைய போவோம். நீதிமொழிகள் 23:18 நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பல வாரங்களாக தேவனுடைய வார்த்தைகளை இதிலிருந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை கேளுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்விலே நிச்சயமாகவே புரட்சிகரமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்வில் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்வு மேன்மை அடைவதையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் படிக்கிறேன், கேளுங்க. இதோ 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். வேதம் சொல்கிறது, விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். ஜீவ தண்ணீர் என்று சொல்லக்கூடியது தேவன் கொடுக்கின்ற நன்மை, தேவன் கொடுக்கின்ற வாழ்வு. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் தேவன் அன்பின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். அவருடைய இரக்கம், அன்பு எல்லா ஜனங்கள் மேலேயும் இருக்குது. ஆகவேதான் தேவன் எல்லாருக்கும் நன்மைகளை அருளுகிறவராக இருக்கிறார். தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஈவுகளை தேவன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். தேவன் கொடுத்த ஈவுகளிலேயே பெஸ்ட் சிறப்பான ஈவு என்னவென்றால், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வர்ணித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிற நம்ம வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். சொல்லி முடியாத ஈவு, தேவன் கொடுத்த சிறந்த நன்மை, சிறந்த பரிசு என்று சொன்னாலே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 படிக்கிறது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்த அருளி, அவர் கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கு கொடுத்தார்? கல்வாரி சிலுவையில் நமக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார். மனுக்குலத்தின் பாவத்திற்காக அடிக்கப்படும்படி, மனுக்குலத்தின் பாவத்திற்காக தண்டிக்கப்படும்படி, மனுக்குலத்தின் பாவத்திற்காக நொறுக்கப்படும்படிக்கு, மனுக்குலத்தின் பாவத்திற்காக சித்திரவதை செய்யும்படிக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் சிலுவையிலே தேவன் கொடுத்தார். இன்றைக்கு அதனுடைய விளைவாக தான், சிலுவையின் விளைவாக தான் இன்றைக்கு மனுக்குலம் நன்றாக இருக்கிறது. சிலுவையின் விளைவாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக இருக்கிறோம். சிலுவை இல்லாமல் இங்கு நானும் நீங்களும் வந்திருக்க முடியாது. கல்வாரியின் விளைவாக தான் இன்றைக்கு மனுக்குலத்திற்கு, மனிதர்களுக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. சமாதானம், செல்வம், புகழ் எல்லாமே கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்படி தேவன் அவருடைய ஈவுகளை, சொல்லி முடியாத ஈவுகள் நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் இதை பெற்றுக்கொள்வார்கள் என்றால், தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளையும் அது யாருக்கு கிடைக்கும், யார் பெற்றுக்கொள்வார்கள் என்றால், வேதத்தில் இப்போ படித்தோம் இல்லைங்களா, விருப்பம் உள்ளவர்கள். பைபிளில் போடப்பட்டிருக்குது, விருப்பமுள்ளவன் இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். புரியுதுங்களா? விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீர், விருப்பமுள்ளவன் தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஈவை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவீர்கள் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் பார்க்குறோம், கடவுளும் வேண்டாம், கடவுள் அருளுகிற நன்மைகளும் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஒரு சிலராக இருக்கிறாங்க, வேணாங்க சாமி, வேணாங்க சாமி கொடுக்கின்ற எதுவுமே எனக்கு வேண்டான்னு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, கடவுளும் வேணும், கடவுள் கொடுக்க கிருபை இரக்கமும் வேண்டும் என்று சொல்கிற இன்னொரு குரூப்பும் இருக்கிறார்கள். அதாவது கடவுளை வெறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க, கடவுளை நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது கடவுளை வெறுக்கிற கூட்டத்துக்காக பேசலை, கடவுளை நேசிக்கிற கூட்டத்துக்காக பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ கடவுளை நேசிக்கிற உங்களை கடவுளும் உங்களை நேசிக்கிறார். யார் யாரெல்லாம் கடவுள் நேசிக்கிறாங்களோ அவங்கள கடவுளும் நேசிக்கிறார். ஆகதான் கடவுளின் நன்மைகளையும் நாம் விரும்ப வேண்டும். நன்மைகளையும் தேவன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். வேதத்தில் சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார்.
அந்த மனிதனை பற்றி வேதம் வர்ணிக்கும் போது எப்படி சொல்லுதுன்னா, அவன் வரி வசூலிக்கிறவன், அவன் வந்து ஆயக்காரன். அதனால ஊர் மக்கள்லாம் அவன் என்ன சொன்னாங்கன்னா கொடும்பாவினாங்க. பைபிள் போடப்பட்டிருக்குது, இவர் போய் பாவியான வீட்டில் பாவியான அந்த சகை வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் முறுமுறுத்தாங்கன்னு பைபிளில் பார்க்குறோம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு விருப்பம், அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், அவனுக்குள்ள ஒரு தாகம் என்னன்னா, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விருப்பம் உள்ளவனாக இருந்தான், இயேசுவை பார்க்க ஆசை உள்ளவனாக இருந்தான், எப்படியாவது இன்னைக்கு இயேசுவை பார்த்தோன்னு சொல்லி. ஆனால் அவன் முயற்சி பண்ணுறான். அந்த முயற்சி வீணாக முடிந்தது. ஏனென்றால் இயேசுவை சுற்றிலும் எப்போதுமே ஒரு ஜனக்கூட்டம் இருந்து கொண்டே இருந்ததுனால இவன் வந்து ஜனக்கூட்டத்தில் ரொம்ப குள்ளனானபடியால் எக்கேக்கு பார்த்துருக்கான், இயேசுவை பார்க்க முடியல. அதனால் ஒரு முடிவு பண்ணனான். என்னன்னா, இயேசு வர வழி, இந்த வழி தெரிஞ்ச உடனே அந்த வழிக்கு முன்னாடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு இயேசுவை பார்க்கறது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து அதை அறிந்தார். கவனமாக கேளுங்க, உங்கள் உள்ளம் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அவர்கிட்ட இந்த வல்லமை புறப்பட்டு போனதை கண்ட உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை தொட்டது யார்? சீசரெல்லாம் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே எப்படி கேட்குறீங்க, எல்லாரும் தான் உங்களை உரசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை தொட்டது யாருன்னு சொல்கிறீங்களே. இல்லை, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் என்னுடைய ஆவியில் உணர்ந்தேன்னு சொல்கிறார். தேவன் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். ஒரு தடவை அப்படி தான் பாருங்கள், ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய காலில் எண்ணெய் ஊற்றி கண்ணீரால் நினைத்து தலைமயிரால் தொடச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறான் வந்து, இவ பாவியான ஸ்திரீ தன்னை தொடுறான்றது அவளுக்கு தெரியாதா அப்படின் போது உடனே ஒரு கேள்வி கேட்குறார், சீமோனே நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க உள்ளத்தில் இருக்கிறத நன்றாக அறிந்த தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத என்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள், உங்கள் கண்ணீர், உங்கள் கவலை, உங்கள் பிரச்சனை, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னால் நான் திரும்ப சொல்கிறேன், நான் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அறிந்தவர் இருக்கிறாரு, அவர் உங்களை எல்லாம் தெரியும். பாருங்க, சகேயு எல்லாரும் பாவியான மனிதனா, பாவியான மனுஷன் ஊர் சொன்னிச்சு. ஆனால் இவரு பார்த்தீங்கன்னா அவன் உள்ளத்தை ஒரு ஏக்கம், விருப்பம், அதை பார்த்து கரெக்டாக நேராக அவன் எந்த அத்தி மரத்தில், காட்டத்தி மரத்தில் இல்லைன்னா அது கீழேயே வந்து நின்று ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். சீக்கிரமாக இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். ஏன் சொல்கிறேன்னா, விருப்பம் உள்ளவர்களுக்கு அவர் இலவசமாய் அவர் நன்மைகளை கொடுக்கிறார். தேவன் தன்னை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார். பாருங்க, அந்த சகேயு இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை சந்தோஷத்தோட வீட்டுக்கு கூட்டி போனான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், வேதம் சொல்கின்றது, விரும்புகிற நீங்கள் வாங்கி கொள்ள கடவீர்கள். இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். விருப்பம் இருக்குதா, இலவசமாய் வாங்கி கொள்ள கடவீர்கள். பாருங்க, தேவன் கொடுக்கிறாரா இல்லையான்றது கேள்வி கிடையாது, தேவன் கொடுப்பாரா மாட்டாரான்றது கேள்வி கிடையாது. நான் கேட்குறேன், நீங்கள் வாங்கி கொண்டீர்களா என்பதுதான் கேள்வி. அன்னைக்கு நம்ம பட்டுக்க அந்த மைண்டில் தேவனை பற்றி எப்போதுமே அதாவது குறை கண்டுபிடிக்கணும்னா, ஒருத்தர் மேலே குறை கண்டுபிடிக்கணும்னா குறை ஈஸியாக குறை கண்டுபிடிக்கணும், உட்காந்து குறை கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா. தேவன்ட்ட அப்படி இல்லை. தேவன் கொடுக்குறாரா இல்லைன்னா அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்லுவார், முதல்ல நீ குறை கண்டுபிடிக்க நிப்பாட்டிட்டு நீ வந்து பெற்றுக்கொண்டியா, நீ வாங்கி கொண்டியா என்று தான் தேவன் கேட்கிறார். தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தராகிய இயேசுவை இந்த பூமியில ஈவாக கொடுத்து விட்டார். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என் உள்ளத்தில் தங்கும் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ, நான் சொல்ற விருப்பமுள்ள இல்லத்திற்கு தேவன் வர ஆரம்பிப்பார். இதோ வாசற்படியிலிருந்து தட்டுறேன்றார். யார் கதவை திறக்க மனது இருந்தால் விருப்பம் இருக்குதா, விருப்பம் இருந்தால் கதவை திற, நான் உன் வீட்டுக்கு வருவேன். நான் உன் வீட்டுக்கு வந்து வாண்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அன்றைக்கி நேரத்தில் வந்து ஊழியக்காரங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே மக்களுக்கு பேஜாராயிருது. என்னன்னா போச்சுப்பா இன்னைக்கு காணிக்கை கொடுக்கணுமே. நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க வீட்டுக்கு வருது உங்கள்கிட்ட காணிக்கை வாங்குறது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு கொடுப்பதற்காக. எலியா பஞ்ச காலகட்டத்திலே விதவின் வீட்டுக்கு போனாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, என்னப்பா அந்த ஏழை வீட்டில் அதுவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் இவர் பாட்டுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வா, குடிக்க தண்ணி கொண்டு வா, அது ஃபஸ்ட்டாக என்ன கொண்டு வான்றாரு என்றெல்லாம் அதாவது அந்த காட்சியை படிக்கும்போது, அந்த இடத்த படிக்கும்போது, என்னப்பா குடும்பக்கார இந்த எலியாவா இருப்பானே போலன்னு தோணும் வந்து. ஆனால் அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் நியூஸ், பயப்படாதே.
ஆமென். எப்பெல்லாம் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வருதோ, குறைகள் ஏற்றம், குறைகள் பற்றாக்குறை வருதோ, தேவன் முத சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே. பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் சொல்லணும் இல்லையா, முத தேவ தூதர்கள் அறிவித்த ஒரு வார்த்தை என்ன? பயப்படாதே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, பயப்படாதே. சில காரியத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதே. உன் தேவைகள் சந்திக்கப்படும். பயப்படாதே. நீ சாப்பிடுவோம், பிள்ளையும் சாப்பிடுவோம், சந்ததியும் உன்னுடைய உறவினர்களாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேவன் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருப்பார். ஆகவே அவர் இல்லத்துக்கு கூப்பிடும்போது, இயேசுவை உங்கள் வீட்டில் உங்கள் இருதயத்தில் உள்ள அனுமதிப்பீர்கள் என்றால், அவர் உள்ளே வந்தார்னா உங்களையும் வாழ வைப்பார், உங்கள் மூலமாக ஏராளமான பேரையும் வாழ வைப்பார். ஆமென். அவர் உள்ளே வந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் இயேசு கிறிஸ்துவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால், உங்கள் நல்வாழ்வுக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவார் என்றால், நீங்கள் இழந்து போன சகேயு இழந்து போன எல்லாவற்றையும் எப்படி இயேசு மீட்டு கொடுத்தார், அதே போல் நீங்களும் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இப்போ நமக்கு என்ன பேச வரோம்னா, 2 குரூப்புக்கு பேசுகிறேன். முதல்ல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப்புக்கு பேசுகிறேன். இப்போ ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் நிறைய பேச போகிறோம். ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தேவன் நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தேவன் பரிபூர்ண வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றும் வேறு ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த ஜீவன் வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தேன் ரெக்கார்ட் பண்றார், இதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்றார். அப்போ அவர் நம்புற மக்களுக்கு தேவன் பரிபூர்ண வாழ்வை கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் பரிபூர்ண வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார், சிறப்பான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த பூமியிலேயே சொர்க்க வாழ்வை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, சொர்க்க வாழ்வு. ஆமென். இதெல்லாம் பாருங்க, இந்த காலத்துல லாங்குவேஜ்ல இருக்குது. ஆனா வேதத்துல போடக்கூடிய பரலோக வாழ்வு வைத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது, இந்த சொர்க்க வாழ்வு உன் வாழ்வுல வரணும்னு ஜெபம் பண்ணு. என்ன சொல்றாருன்னா, பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் சொர்க்கத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள். ஆமென். அப்ப பரலோகத்திலே என்ன சித்தம், சொர்க்கத்தில் என்ன சித்தம், அந்த சித்தம் இந்த பூமியிலையும் செய்யப்படும். என்ன அர்த்தம்னா, இந்த பூமியிலே நீ சொர்க்க வாழ்வு வாழும்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தம், பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆரோக்கியம், பரலோகத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யம், பரலோகத்தில் இருக்கிற அந்த சமாதானம், பரலோகத்தில் இருக்கிற மகிமை, இவை எல்லாமே இந்த பூமியிலே நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்க, பூமியிலேயே சொர்க்கம். சொல்லுங்க, பூமியிலேயே சொர்க்க வாழ்வு. ஆமென். நீங்கள் அனுபவிப்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இதை நீங்க வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும். விருப்பமுள்ளவன் வாங்கி கொள்ள கடவன். நீ விரும்புறீங்களா? இந்த பூமியிலே எனக்கு சொர்க்க வாழ்வு உண்டு என்று விரும்புகிறீர்களா? விரும்பினா உங்களுக்கு உண்டு. மோசே கூட ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வசனம் படிங்க, உபாகம் 11:16 படிங்க, 18 படிங்க. உபாகம் 11:18. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஆசீர்வதிக்கும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாயிருக்கும்படிக்கு. ஆமென். சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளின் நாட்களும், அது உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும். சொல்லுங்க, என் நாட்கள், என் பிள்ளைகளின் நாட்கள். பாருங்க, தேவன் பிள்ளைங்க மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். உங்களை நேசிக்கிறாரு, உங்களை விட உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்காதீங்க. என் பிள்ளை லைஃப் எப்படி இருக்க போதும் நினைக்காதீங்க. நீங்க இதை விரும்புங்க. நான் என்ன சொல்றேன், ஸ்டார்ட் இதை விரும்புங்க. விருப்பம் உள்ளவன் இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். புரியுதுங்களா? விருப்பம் உள்ளவன். என் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் எப்படி இருக்குமா, பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமா இருக்கும். கவனமாக கேளுங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு சொல்லியிருக்கிறாங்க. வானம் பாருங்க, ஹெவன் என்று போடப்பட்டிருக்குது. அதாவது என்ன சொல்றான்னா, உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல்
பரலோகம் இருக்கிற நாட்களை போல அநேகமாக இருக்கும். பரலோகத்தின் நாட்களை போல அநேகமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துல உங்கள் நாட்கள் ஆணையிட்ட பைபிள் போடப்பட்டிருக்குது. எங்கேயா? ஆணையிட்ட தேசத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற தேசத்துல. கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்துல நம்ம இருக்கிறோம். இந்த தேசத்துல உங்க நாட்கள் எப்படி இருக்குமா? உங்கள் நாட்கள் பரலோக வாழ்வு போல, சொர்க்க வாழ்வு போல உங்கள் நாட்கள் இருக்கும் என்று வேதம் சொல்கின்றது. புரிஞ்சுங்களா? அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் இந்த பூமியிலே சொர்க்க வாழ்வை வாழ்வீர்களாக. சொர்க்க வாழ்வு இருப்பது போல பரலோக வாழ்வு, பரலோகத்திலே எப்படி நீங்கள் வாழ்வீர்களோ அதே வாழ்வை இந்த பூமியிலே நீங்கள் வாழும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லி மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆனா ஆவிக்குரிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரலோகத்தை அனுபவிக்கணும்னா பிரதர், பரலோகத்துக்கு போனாதாங்க பரலோகத்தை அனுபவிக்க முடியுங்க என்று சொல்லி ஆவிக்குரியவங்க இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நம்ம உண்டாக்குன படைத்த இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாங்கன்னு சொன்னா இவங்க பண்றாங்க, இந்த வாழ்வெல்லாம் பரலோகம் போனாதாங்க. பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதை எடுத்துக்கொண்டு இந்த பூமியில வந்திருக்கிறார், வந்து விட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியிலேயே பரலோக வாழ்வை அனுபவிக்க முடியும். பரலோகத்தில் இந்த பரிசுத்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சமாதானம், மகிமை, இப்படி எக்ஸெட்ரா நிறையா எல்லா காரியத்தையுமே, எல்லா நன்மைகளும் இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்கலாம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்போ பரலோகம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் அந்த விவாதத்துக்கு வரல. பரலோகம் உண்டு, நிச்சயம் போவோம் ஒரு நாள். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பூமியிலேயே நீங்கள் நல்வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று பேசுகின்றேன். பரலோகம் அது முழு ருசி, பூமி அது முன் ருசி. சாம்பிள் தேவன் கொடுக்கின்ற எல்லா நன்மையும் இப்போ சாம்பிள் மாதிரி எல்லாம் கொடுத்து எல்லாம் யூஸ் பண்ணேன். ஆனால் அங்கே வரும்போது இதனுடைய முழுமையை நீ பார்ப்பாய். ஆமென். சொல்லுங்க, பூமியிலே பரலோகத்தின் முன் ருசியை பார்க்கின்றேன், ஆனால் ஒரு நாள் பரலோகத்தின் முழு ருசியையும் அனுபவிப்பேன். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? இந்த பூமியில் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. தேவன் பரலோகத்தின் வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் எபேசியர் 1:3 அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க மக்களை ஆசீர்வதிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பேசுறார். இன்னொரு முறை உங்களை ஆசீர்வதிக்க போறார்னு சொல்லல, உன்னதங்கள் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். சொல்லுங்க, ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். ஆகவே கிறிஸ்துவ வாழ்வு என்றாலே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு. புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துவ வாழ்வு என்றாலே எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்கின்ற ஒரு வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு என்று சொன்னாலே இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வு. பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை மட்டும் இல்லை, அப்படியே கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபை, இதெல்லாம் கண்டினியூ, அதாவது இரட்டைக்கிழமை மாரி தொடர்ச்சியாக வந்துட்டு கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை வந்துகிட்டே இருக்கும் வந்து. ஆகவே இந்த பரிபூர்ணம் உள்ள இயேசுவுக்குள்ளாக தான் நாம் இருக்கிறோம். ஆகவே நாமும் இந்த பூமியிலே கிருபை மேல் கிருபை பெற்று வாழ முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கை வறண்டு போன ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. சொல்லுங்க, வறண்ட வாழ்வு அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு செழிப்பின் வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த பூமியிலே நன்மைகளால் நிறைந்த ஒரு வாழ்வு. இந்த வாழ்வுக்காக தான் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த வாழ்வு வேதம் சொல்றது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அனுபவி என்று சொன்னாலே கிறிஸ்தவ உலகத்தில் கெட்ட வார்த்தைன்ட்டாங்க. என்னங்க தானே புல்பிட்டில் பேசலாங்க, அனுபவின்ற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் என்ஜாய். என்ஜாய் எப்படி சொல்லலாம் நீங்க? இதெல்லாம் உலகத்து மக்கள் பேசுகிற ஒரு வார்த்தை இல்லைங்க. உலகத்தில் பைபிளில் போட்டிருக்குதுங்க, வேதத்தில் இருக்குது. நாம் அனுபவிப்பதற்கு என்று அப்படியே போட்டிருக்குது வேதத்தில். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித, அடுத்த லைனையும் பார்க்கணும். நம்ம அனுபவிக்கணும், நம்ம அனுபவிக்கிறதுன்னு படிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. அடுத்த செகண்டே அடுத்த வரியில் அடுத்த உடனே சொல்கிறாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன். நீங்கள் அனுபவின்னு ஒன்றுமே
என்ஜாய் ஒயின்ஸ் நினச்சிட கூடாது. அதை கர்த்தர் அனுபவிக்க சொல்கிறார். அது இல்லை, அதான் தப்பு. நம்ம தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. ஆகவே தான் தேவன் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கிறிஸ்தவ வாழ்வு சம்பூர்ணமான ஒரு வாழ்வு. இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்வு என்பதை பற்றி தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். கானான் தேசம் என்று சொன்னாலே ஒரு பரலோகம் மாதிரி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கூட்டிட்டு ஒரு குட்டி பரலோகத்தையும் கூட்டிட்டு போறார் வந்து. ஏனென்றால் கானானுக்குள்ளாக எல்லா நன்மைகளையும் தேவன் அந்த கானானுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இந்த சின்ன நாடா இருக்கிற இஸ்ரவேலை பார்த்து வியந்து கொண்டுதான் இன்றைக்கும் மக்கள் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. வியந்து 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 பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சின்ன நாடு. ஆமென். பாருங்க, அந்த கானான் அன்னைக்கு கானானா இருந்தது, இன்னைக்கு அது இஸ்ரவேலாக இருக்கின்றது. கானான், திரும்ப சொல்றேன், அது தேவனுடைய நன்மைகளால் நிரப்பப்பட்ட ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கிற ஒரு வாழ்வு. பாருங்க, சமீபத்தில் உலகத்திலேயே இன்னைக்கு பெஸ்ட் நாடுன்னு சொல்லி உலகத்தில் ஒரு நாட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் நாட்டில் சிறந்த ஒரு பணக்கார நாடுன்னு அழைக்கிறாங்க. என்னங்க, அமெரிக்கா இல்லையா? என்ன சொல்கிறாங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவில் கூட இல்லாத சாக்லேட் வந்து சுவிட்சர்லாந்து தான் விலையேறி பெற்ற விலை உயர்ந்த சாக்லேட்லாம் அங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க, செய்கிறாங்கன்ற ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த சாக்லேட் வந்து அமெரிக்காவில் கூட பண்ண முடியாதான். அந்த மாதிரி திறமைசாலிங்க, திறமையான ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவ்வளவு செலவு வந்து அந்த நாட்டுக்காக செய்கிறார்களாம். வந்து சொல்கிறாங்க அமெரிக்காவில் கூட அந்த சாக்லேட் வாங்க முடியாதுங்க, அப்படிப்பட்ட சாக்லேட்லாம் அங்கே இருக்குது சுவிட்சர்லாந்தில். அது மட்டும் இல்லை, சுவிட்சர்லாந்தில் எலக்ட்ரிசிட்டி இலவசம். இபி பில் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு இபி பில்லை எடுத்தாலே சில பேருக்கலாம் நான் யாரு இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நீங்கள்லாம் பாருங்கள், 1000, 2000, 3000 கட்டியிருக்கிற சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விதத்தை பார்த்தாலே சாதாரண வீட்டில் கரண்ட்டே ஒரு 10,000க்கு மேலே வந்தது. ஒரு கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்தா 20,000, 30. அவங்க சொல்கிறாங்க சொந்த வீட்டுக்காரங்க அவங்க வாடகை கட்டுறது போல் எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ கட்டுறாங்கன்னா 30,000, 40,000 கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் சுவிட்சர்லாந்தில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, தண்ணீர் வரி இல்லை, தண்ணீர் ஃப்ரீ. டெலிஃபோன் கட்டணும். இன்றைக்கி வந்து இந்த செல்ஃபோன் நம்ம மாதம் பாருங்க, அதுக்கு பாருங்க, அதுக்கு கட்டியே மாற மாட்டேன். இப்போ தான் கட்டியிருப்போம், இல்லை அதுக்குள்ளே 28 நாள் முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிற, சீக்கிரம் காலியாக போகுதுன்னு சொல்லுவோம். அங்கே டெலிஃபோன் சார்ஜ் ஃப்ரீ. குழந்தை பிறந்துச்சா, குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா மருத்துவமனையில் டெலிவரி அவங்கள ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிறந்த குழந்தைக்கு மாதம் பணம் வேற அவங்க அனுப்புகிறாங்க. சில பேர் நினைப்பு பேசாமல் அங்கே செட்டில் ஆயிடலாம்ப்பா. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், பேசாமல் நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் சுவிட்சர்லாந்தில் போய் சொகுசா வாழலாம்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், மக்கள் சொல்கிறாங்க உலகத்தில் சொல்லலாம் அவ்வளோ பெரிய பணக்கார நாடுன்னு, எல்லாரும் விரும்பி போகிற ஒரு தேசம் என்று சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடியது சுவிட்சர்லாந்தை விட பெரிய தேசம். அந்த நல்வாழ்வுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கானான் தேச வாழ்வை இந்த பூமியிலேயே நாம் வாழ வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. இதை விட பணக்கார நாடு ஒன்று இருக்குது, அது பரலோகம் தேசம். ஆமென். நான் சொல்ல, அந்த தேசத்தின் வாழ்வை இந்த பூமியிலே நாம் முன் ருசிக்கலாம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்வுக்காக தான் ரத்தம் சிந்தி மரித்து அந்த வாழ்வை, அந்த நல்ல தேசத்திற்குள் போகக்கூடிய ஒரு வாழ்வை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும். இதை குறித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக என்னை கொண்டு வந்தீரே என்று சொல்லி கர்த்தருக்கு எப்போதும் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, உபாகம் 11:10 10ஆம் வசனம் படிப்போம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ சுதந்தரிக்க போகிற தேசம். தேசத்தை பற்றி பேசுறாரு, கானான் தேசத்தை பற்றி பேசுறாரு. நீங்க போறீங்க, இப்படிப்பட்ட இடத்துக்கு போறீங்க, அது எப்படிப்பட்டது? நான் கவனமா கேளுங்க. நீங்க வாழக்கூடிய வாழ்வை எப்படிப்பட்டது என்பதை பற்றி தான் பேசிட்டு வரேன். கானான் வெறும் கானான் இல்ல,
இந்த மக்கள் கானானுக்கு போனாங்க, அதை பற்றி பேசல. இன்றைக்கு நாம் இந்த பூமியிலேயே கானான் தேச வாழ்வை வாழ முடியும் என்பது தேவ திட்டமா இருக்குது. விருப்பம் உள்ளவன் இலவசமாய் பெற்று வாங்கி கொள்ள கடவன். விரும்புறீங்களா? நான் சொல்லது விரும்புறீங்களா? விருப்பம் உண்டாகணும். ஏன் இதெல்லாம் போதிக்கிறேன்? சுவிட்சர்லாந்து சொல்லும் போது நமக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு நாள் பார்த்துடணும். சில பேர் பிளானே பண்ணிட்டீங்க, அடுத்த டூர் சுவிட்சர்லாந்து பிளானே பண்ணிட்டீங்க சில பேர்லாம். நான் சொல்றேன், அந்த பிளானை விட இந்த பிளான் பண்ணணும். இந்த வாழ்வு, இந்த பூமியிலேயே இந்த வாழ்வு படிப்போம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம், நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ, போதும், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ. நீ எப்படி இருந்த? என்ன சொல்றாங்கன்னா, எகிப்து போல் இராது. இங்கு மோசஸ் இஸ்ரவேல் ஜனத்தின் 2வது தலைமுறைக்கு, அதாவது கானான் அதை எகிப்தை விட்டு கிளம்பின செகண்ட் தலைமுறைக்கு, 2வது தலைமுறைக்கு சொல்றாரு, எகிப்துக்கும் கானானுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது என்பதை காமிக்கிறார். என்ன சொல்றாரு? நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இல்ல. ஏனென்றால் எகிப்து தேசத்துல சாபம் இருந்தது, ஆனா நீ போற தேசத்துல சாபம் இல்லப்பா. ஏன் சாபம் இருந்துச்சு? எகிப்துல ஏன் சாபம் இருந்தது என்றால், ஏன் சாபம்னா அங்கு தேவன் இல்லை, அதனால சாபம். ஆனா எகிப்துல அப்படி கிடையாது, அங்கு சாபம் இல்லை, அங்க ஆசீர்வாதம் தான். ஏன் கானான்ல ஆசீர்வாதம்னா தேவன், அதனாலதான் அது ஆசீர்வாதம். தேவன் இருப்பதனாலதான் பெரிய வித்தியாசம். எகிப்தில் தேவன் இல்லை, ஆனால் கானானில் தேவன் இருக்கிறார். எகிப்தில் தேவனற்ற வாழ்வு, ஆனால் கானானில் தேவனோடு வாழ்கிற வாழ்வு. இந்த தேவனோடு வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் பெரிய வித்தியாசம். நமக்கு மற்றவர்களுக்கு எப்படி வித்தியாசம் எப்படி பார்க்க முடியும்? நான் தேவனோடு இருந்தால் வாழ்வே வேற, தேவன் இல்லை என்றால் அது வாழ்வு வேற மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆகதான் நம்ம கர்த்தர் ரட்சித்தாரே, இப்படிப்பட்ட வாழ்வுக்கு தேவன் நம்ம ரட்சித்தாரே, இதற்காக தேவனுக்கு ரொம்ப தினந்தோறும் நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தோம், எப்படியோ போனோம். சில பேர் சொல்லுவாங்க, என் கல்லறையில் மரமே முளைச்சிருக்குங்க பாஸ்டர்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் சில பேருடைய வாழ்க்கை இருக்குது. யோசிச்சு, நம்ம ரட்சித்தாரே எதற்காக? நம்மளுடைய தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், எகிப்தின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நம்மை ரட்சித்து தேவனோடு ஒரு வாழ்கிற வாழ்வாகிய கானான் வாழ்வு கொடுத்துருக்கிறாரே. நான் சொல்றேன், தேவன் இருக்கிறாரே. ஆமென். தேவனோடு வாழ்ற ஒரு வாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வு, ரட்சித்து தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தேவனோடு வாழ்ற ஒரு வாழ்க்கை எப்படி கொடுத்தார்? ரட்சிப்பின் மூலமாக கொடுத்தார். ஆமென். கரங்களை உயர்த்தி ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்களை ரட்சித்தீரே, எங்களை மீட்டிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவ பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்புக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்ப ரட்சிப்பின் வாழ்க்கையிலே தேவாதி தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இதை பற்றி மோசே சொல்லும்போது படிப்போம். யாத்திராகமம் 33:16 படிங்க பார்க்கலாம். 33:16 அவர் என்ன சொல்றாரு? இந்த பூமியிலேயே இந்த ஜனம் விசேஷமான ஜனம், தேவா நான் எதுனால் விசேஷித்தவன். படிங்க 33:16 16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமென். எதினால் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறிவேன்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் என்னோடு உங்களோடு வந்து கொண்டு நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா நான் தனியா போறேன்னு? இல்லை, தேவன் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று எதனால் விளங்கும்? நீங்க என் கூட இருக்கிறதுனால, நீங்க என் கூட வரதுனால. நான் சொல்றது, பூமியிலேயே நாம் விசேஷமான பீப்புள். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் எகிப்தில் இல்லை, இப்ப கானானுக்குள்ள இருக்கிறேன். ஏனென்றால் தேவன் என்னோடு வந்துகிட்டு இருக்கிறார், என் கூட தேவன் இருக்கிறார். ஆகவே நான் ஸ்பெஷல். ஆமென். யாரு ஸ்பெஷல்? தேவன் யாரோடலாம் இருக்கிறாங்களோ அவங்கள விசேஷமான ஆளு. பக்கத்துல சொல்லுங்க, ஏங்க உங்களுக்கு விசேஷமான ஆள் யாரு தெரியுமா?
அது வேற யாரும் இல்லைங்க, அது நான் தான். எங்கேயாவது சொல்ல விசேஷமான ஆள் காமிக்கணுமா, இந்த பூமியிலேயே ரொம்ப ஸ்பெஷல் ஆளை காமிக்கணுமா, வாங்க கூட்டி போறேன், அப்படி கூட்டிட்டு போயிட்டு அவங்க அங்கங்க ஒழிப்பாங்க. சில பேர் கண்டன் கிடைச்சிச்சு நினைக்கிறீங்க ரீல் போடுறதுக்கு, அது யாரும் இல்லைங்க, அது நான் தாங்க. சில பேர் நினைக்கிறாங்க 10 டிகிரி கையில் வச்சிருந்தா அவங்க தான் ஸ்பெஷல் ஆள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பணம் ஏராளம் வச்சிருந்தா அவங்க தான் ஸ்பெஷல். சில பேர் வீடு வச்சிருந்தா ஸ்பெஷல். சில பேர் கார் புது புது காரா வாங்கிட்டு இருந்தா ஸ்பெஷல். கர்த்தர் சொல்றாரு, ஸ்பெஷல்னா இது இல்லப்பா, ஸ்பெஷல் நான் உன் கூட இருக்கிறேன்ல, அதனால தான் நீ விசேஷமானவன். நம்ம நினைக்கிறோம் வந்து இது இருந்தா அது இருந்தா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினைச்சிருக்கிறோம். இல்ல இல்ல, இயேசு தேவன் என் கூட இருக்கிறாரு, அது நிமித்தமாக நான் பெரிய ஆளு. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், தேவன் உங்களோடு இருக்கிறார். உலக பிரகாரமான நன்மைகள் அது நமக்கு வித்தியாசத்தை காண்பிப்பது அல்ல, தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் வித்தியாசத்தை கொண்டு வருகின்றது. தேவாதி தேவனே நம்மோடு கூட இருக்கிறார், அதனாலதான் நம் வித்தியாசமானவர்கள். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் படிப்போம். ஆதியாகமம் 17:1 நிறைய இருக்குது, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் இன்னைக்கு உங்க மத்தியில் காண்பிக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் இங்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். படிப்போம் 1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்க, யார் உங்க கூட இருக்கிறா? தேவன் கூட இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுடையவர் கிடையாது, வேதம் சர்வ வல்லமையுடையவர். சும்மா ஏதோ ஏதோ ஒரு கலை ஒரு வித்தை தெரிஞ்சவர் கிடையாது, சகலகலா வல்லவன். நம்ம மக்களை சொல்றோம், மனிதர்கள் சொல்றோம், சில ஏதோ 4 கலை தெரிஞ்சா ஓ சகலகலா வல்லவன் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு ரைட்ஸுக்கு அதுக்கு உரியவரே பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் தான். அவருக்கு தெரியாத கலன் எதுவுமே இல்லை. ஆகுதான் ஆவிக்குரிய ஜனங்கள், ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறவங்க ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க, நல்லது. ஆனா தேவனை குறித்த அறிவு இல்லாம ஜெபம் பண்றது வேஸ்ட். தேவனை குறித்த நல்ல எண்ணத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றீங்களா, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் போடுங்க, நல்லா உபவாசம் போடுங்க. ஆனா நானும் ஜெபம் பண்றேன், நானும் உபவாசம் போடுறேன்னு பண்ணாதீங்க. தேவனை குறித்த உயர்ந்த எண்ணங்களோடு ஜெபிக்க போங்க. தேவனை குறித்த உயர்ந்த எண்ணங்களோடு உபவாசிக்க போங்க. மக்கள் பாருங்க, ஏதோ தேவனங்களை ரட்சித்தாருங்க, ஏதாவது சில பேர் ஏதோ போய் மாட்டிக்கிட்டோங்க, சில பேர்லாம் இன்னைக்கு நினைக்கிறாங்களா அந்த மாதிரி வந்து ஏதோ நம்ம ரட்சித்துங்க, ஏதோ போய் கொண்டிருக்கிறோங்க. அப்படி இல்லை, ஏதோ வாழ்வு போயிட்டு இருக்குதுங்கல்ல. இந்த உலக வாழ்க்கையிலேயே தேவன் பரலோக வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனை பற்றி யோசிங்க. சிலர் தேவனை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் கையால் ஆகாத ஆள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுக்கு உதவாத ஆள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாதுங்க, தேவன் சர்வ வல்லவர். ஆமென். அதுதான் நம்முடைய எண்ணம் தப்பா இருக்குது, தேவன் என்ன சரியா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடையவர். நல்லா ஒரு காரியம் சொல்றேன், நீங்க சரியான எண்ணங்களை வைத்துக்கொண்டு தோற்று போக முடியாது. அதே போல தவறான எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெயிக்கவும் முடியாது. புரிஞ்சிச்சிங்களா? நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து ஒத்து போக வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைக்கு ஒத்து போகவில்லை என்றால் நம்ம ஜெயிக்க முடியாது. தேவன் என்ன சொல்றாரு, தேவன் எப்படிப்பட்டவர், வார்த்தை என்ன சொல்லுது, அதற்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். வேதம் சொல்கின்றது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவாதி தேவன் சர்வ வல்லமையுடையவர், இன்றைக்கு அவர் என்னோடு இருக்கிறார். எகிப்தில் தேவன் இல்லை, ஆகவே சாபம், ஒடுக்குதல், கண்ணீர், பிரச்சனை. ஆனால் கானானில் அப்படி கிடையாது, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு உதயமானது, தேவன் என் உள்ளத்தில் வந்து வாசமாகின்ற ஒரு நாள் ஆரம்பமானது. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு வரை வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்ற. வானத்தில் பூமியிலும் அதிகாரம் உள்ளவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். சில நினைக்கிறாங்க நான் தனியா இருக்கிறேங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு யாருமே ஆதரவு இல்லைங்க. மக்கள் ஃபீல் பண்றாங்க தனியா இருக்கிறேன்னு. தேவ பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் தனியாக இல்லை என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க தனியா இருக்கிறது போல இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைகளே. சில பேர் உண்மையாவே சில பேர்லாம் தனியா தான் இருக்கிறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு நீங்க அப்படி உங்க மனதில் கொண்டு போய் செட் பண்ணாதீங்க. நான் தனியாக இருந்தாலும் என் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படி எந்த தேவன் என்னோடு இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார். நான் தனியா இல்லை. உலகம் சொல்லும், என்னப்பா நீ தனியா இருக்கிற? நான் தனியா இல்லை. உலகத்தின் பார்வை நான் தனி. ஆனா என் உள்ளத்துல என்னுடைய மனதில் என்ன இருக்குது? சர்வ வல்லமையுடைய தேவனே என்னோடு தான் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த தேவன் யாரோடலாம் இருக்கிறார்களோ, யாரோடலாம் இருக்கிறாரோ அவர்கள் இந்த பூமியிலே பெரும்பான்மையினர். கிறிஸ்தவத்தை உலகம் சொல்லுது, நம்ம இந்திய தேசம் சொல்லுது அவங்க மைனாரிட்டி. யார் சொன்ன மைனாரிட்டின்னு? பெரியவர் அவர் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்லமையுடையவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருத்தர் போதும். இந்த பூமியிலே மெஜாரிட்டி நம்ம தான், மைனாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டி. ஆக தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இதை விட பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, உலகத்தில் சில பிரபலங்கள் நமக்கு அறிமுகமானாலே நெஞ்ச நிமித்திக்கிறது. எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும். சில பேர்லாம் அவங்களோட நின்று போட்டா பிடிச்சதெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா பாருங்க, வீட்டுக்கு போகும்போது பார்ப்போம், பாருங்க பரவாயில்ல பெரிய பெரிய ஆள்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்களே. சில பேருக்கு ஒரு என்னன்னா, சில பேர் பிரபலமான ஆட்கள், அரசியல் தலைவர்களோ, யாரோ போலீஸ்காரங்களோ, யாரோ கலெக்டரோ, யாரோ தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு இதாக இருக்கும், எனக்கு இவங்களை தெரியும், இவங்கள தெரியும். ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு இவங்களை தெரியுதான்னு. மெரினா பீச்சுக்கு ஒரு சின்ன பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பசங்களோட போனோம். அப்போ நிறைய அந்த ஆக்டர்ஸும் பெரிய பெரிய ஆட்கள் இதெல்லாம் அட்டை கட்ட விட்டு வச்சுருந்தாங்க. நான் கூட சரி எதுவும் நினச்சா அப்போ தான் ஒன்று சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் அவங்க கூட நின்னீங்கன்னா நாங்கள் அப்படியே அவங்க கூட இருக்கிற மாதிரி போட்டா பிடிச்சி உங்களுக்கு கொடுப்போம். சில இடத்துல சில பேர் வீட்டில் மாட்டி வச்சுருக்கிற போட்டாலாம் அப்பயே இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஏஐ வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள்கிட்ட கை கொடுக்குற மாதிரி, அந்த ஆட்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, அந்த ஆட்களுக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறக்கூடிய அளவுக்கு இருக்குது. புரிஞ்சுச்சானு பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை, மக்கள் நினைக்கிறாங்க அவங்களோட இருந்தால் அவங்களோட வாழ்றோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பிரபலமானாலும் யாரெல்லாம் பெரிய ஆள் நினச்சிருக்கீங்களோ அவங்க கூட ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. நீ யார், நீ எவரு தெரியாதுப்பா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். யார் சொன்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்னை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். சாதாரண ஆள் சொல்லல, தமிழ்நாட்டு ஆள்ற ஆளும் சொல்லல, இந்தியாவை ஆள்ற ஆளும் சொல்லல, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லல. தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். அவர் என்னோடு இருக்கிறாரு, என்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஏன் கானான் ஒரு குட்டி பரலவம் போல இருந்துச்சுன்னா தேவன் கூட இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் ஆறுகள் உன்மேல் பொருளுவது இல்லை, அக்கினியில் நடக்கும் போதும் நீ வெந்து போக மாட்ட. ஏன்? நான் உன் கூட இருக்கிறதுனால.
புரிஞ்சுக்கங்க. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வருது. நாமும் இந்த பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிரச்சனை இல்லாத உலகத்துல வாழல. ஏனென்றால் நமக்கு எதிராளியாகிய பிசாசு நமக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிற உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கின்ற உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவேதான் தண்ணீர், ஆறு இதெல்லாம் கடக்க வேண்டியதா இருக்குது. பிரச்சனையை கடக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ தண்ணீரையும் அக்கினியை கடக்கும் போது நீ ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. தண்ணீர்களை கடக்கும் போது உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆறுகளை கடக்கும் போது உங்க கூட தான் இருக்கிறாரு. அக்கினியில் நடக்கும் போதும் நீங்கள் வேகாதிருப்பீர்கள். ஆமென். இப்ப சொல்லுங்க, தண்ணீரில் மூழ்கி போக மாட்டீர்கள். இன்னொன்னு சொல்லுங்க, தண்ணி உங்களை அடிச்சிட்டும் போகாது. தண்ணீர்ல இருந்து எப்படி வெளியே வருவீங்க பாருங்க. ஏன்னா உங்களை அலக்கத்திக்கு வெளியே கொண்டு வரதே தேவன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவர். அதே போலதான் அக்கினியும் உங்களை சுடாது. நீங்க அவிந்து போக மாட்டீர்கள். பைபிள போடப்பட அக்கினில தூக்கி போட்டாங்க. ஹலோ, இந்த முடி கருகுன ஸ்மெல்லு கூட, அந்த அக்னியின் வாசம் கூட அவன் மேல இல்லைன்னு பைபிள போடப்பட்டு. ஏன், எதனால? கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட என்டர் ஆயிட்டேன்ப்பா, நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் கிறிஸ்துமஸ் நாட்கள் சொல்ல, இம்மானுவேல், தேவன் உன்னோடு, என்னோடு, நம்மோடு அவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருப்பதற்காகவே இந்த உலகத்துல இறங்கி வந்தவர். அவர் போயிட்டாரா? இல்லைங்க, அவர் வந்தவர் பர்மனண்டா நம்ம வீட்டில், நம்ம இதயத்தில் குடிக்கொண்ட ஆரம்பித்து விட்டார். யார் யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க வீட்டில், இல்லை நான் போயிட்டு வரேன், இந்த கெஸ்ட் இல்லை, அவரு என்னுடைய டாடி, அப்பா. ஆமென் சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, என்னுடைய அப்பா. ஆமென். இவர் கெஸ்ட் கிடையாது, என் அப்பா. அவர் என் வீட்டிலேயே தங்கிட்டார். ஆகவேதான் பாருங்க, தண்ணீரை கடக்கும் போதும் நீ மூழ்க மாட்ட, ஆறுகளை கடக்கும் போது நீ மூழ்க மாட்ட, அக்கினி நடக்கும் போது நீ வேக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம வியாதியை ஜெயிப்பதற்கு உதவி செய்கின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால பலவீனத்தை ஜெயிக்க உதவி செய்கின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால வெற்றிகரமாக முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்கின்றார். ஆகவே கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொல்லக்கூடியது சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகின்ற ஜீவியம், வாழ்வு. எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்வு பாருங்க. இந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்தணும். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களோடு வாழ்கிறவரே, எங்களோடு ஜீவித்திருக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத வல்லவர் கர்த்தாவே நீர். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது, எகிப்தில் தேவன் இல்லை, கானான்ல தேவன் இருந்தார். எகிப்தில் பரிசுத்தமும் கிடையாது, ஆனால் கானான்ல அப்படி கிடையாது. கானானில் பரிசுத்தம் இருந்தது. எல்லாமே பரிசுத்தத்துக்குரிய எல்லா காரியத்தையுமே தேவன் கொண்டு வந்தார். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பண்ணணும், இதை செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாமே. சில சாப்பிட்ற விஷயத்துல கூட பாருங்க, அங்கேயும் பாருங்க, அசுத்தம் எது சுத்தம் எது என்றுதான் தேவன் பிரிக்க ஆரம்பிச்சார். எகிப்தில் வியாதி இருந்தது, ஆனால் கானானில் வியாதி இல்லை, கானானில் ஆரோக்கியம் இருந்தது. பைபிள போட பலவீனப்பட்டவன் அவர்கள் கோத்திரத்தில் இல்லை, அந்த அளவுக்கு தேவன் பண்றாரு. அதே போல எகிப்தில் தரித்திரம் இருந்தது. தரித்திரம் எப்படி? சாப்பாட்டுக்கே வெள்ளி, சாப்பாடே பார்த்தீங்கன்னா சொல்றாங்களே, அரை வயிற்று கஞ்சி அண்ட ஒரு குடிசைன்ற மாதிரி. அப்படிதான், வேலை அதிகம், சாப்பாடு கொஞ்சம் தான் போடுவான் பாருவான். ஆனால் எகிப்து, கானான் அப்படி கிடையாது. கானான் வளம் கொளிக்கின்ற நாடு, ஐஸ்வர்யம் நிறைந்த நாடு. நான் சொல்லல, இன்றைக்கும் சகல நாடுகளும் இஸ்ரேலை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு காரியமே, இன்னைக்கும் சொல்றாங்க, ஒரு சவக்கடல் போதும்பா உலகத்தில் இருக்கிற எல்லா கடனையும் அடைக்கின்றாங்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு நாடு. எகிப்தில் சாபம் இருந்துச்சு, கானானில் ஆசீர்வாதம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆனா கானானிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பரலோக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்குள்ளதான் தேவன் இன்றைக்கு என்னை உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் வாழ்வு. சொல்லுங்க, என் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் வாழ்வு. லேவியராகமம் 26 போவோம்.
லேவியராகமம் 26:4 படிங்க. இந்த தேசத்தில் என்ன நடக்கும்? நம்ம இருக்கின்ற கானான் கிறிஸ்தவ வாழ்வு. நல்லா கவனமா கேளுங்க. கானான் சொல்றதுனால நீங்க இஸ்ரேல் தேசத்தை பற்றி நினைச்சுக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லக்கூடியதும் கானான் தேசம்தான். புரியுது? இதை பற்றி பேசுறோம், கிறிஸ்தவ வாழ்வு பற்றி பேசுறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்ன? கானான் தேச வாழ்வு. படிப்போம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். போதும். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்லி இப்பெல்லாம் சொன்னாலே ஐயோ வேணாம் ஆண்டவரே, மழையெல்லாம் அந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அனுப்புங்க. இந்த காலத்தில் ஏற்கனவே பனி ஒன்று டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் கதி கலங்கிருது. எந்த பக்கம் புயல் எழும்புதுன்னு தெரியல, எந்த பக்கம் காற்றடிக்குன்னு தெரியல, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. கவனம் மக்கள், ஏற்ற காலம். இன்னைக்கு இந்த ஏற்ற காலத்தை குறித்து நல்லா கவனம், ஒரு சில விஷயத்தெல்லாம் புரிய வைக்க போகிறேன். நல்லா புரிஞ்சு ஏற்ற காலம் என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம பேச போகின்றோம். சொல்கிற ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். இந்த பகுதி நம்ம திரும்ப வருவோம். இப்போ எசேக்கியேல் 34:24 படிச்சுட்டு வாங்க பார்ப்போம். அங்கே என்ன சொல்கிறாரு? எசேக்கியேல் புஸ்தகம் 34:24 கடைசி பகுதியை மட்டும் படிங்க பார்க்கலாம். 34ஆம் அதிகாரம். தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். 34:24 படிச்சிங்க. எசேக்கியேல் 34 கேளு. 26 படிங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே, இங்கேயும் பாருங்க, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அது என்ன மழையா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த இடத்துல சொல்ல ஏற்ற காலம். சொல்லுங்க ஏற்ற காலம். நல்லா சொல்லுங்க ஏற்ற காலம். ஏற்ற காலம் என்று சொன்ன உடனே நம்ம மனதுக்கெல்லாம் உடனே வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஏதோ ஒரு நாளுங்க இல்லையா? நம்ம வரும், எனக்கு தெரியும் வருங்க. ஆனால் அது ஏதோ ஒரு நாளில் வரும். இன்னைக்கு வருமா, அடுத்த மாதம் வருமா, அதுக்கு அடுத்த வாரம் வருமா தெரியாது. ஆனால் ஏற்ற காலம்னு சொல்லிச்சு, ஏற்ற காலத்தில் வருங்க. சிலர் நினைக்கிறாங்கன்னா இந்த ஏற்ற காலம் என்று சொல்றது, ஏற்ற காலம் ஒரு சிலர் ஏற்ற காலம் என்று சொன்னாலே என்னைக்கோ வரக்கூடிய ஒரு நாளை பற்றி தான் பேசுறாரு என்பதை பற்றியும் மனதில் இருக்குது. நம்ம கூட சொல்றது ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லும்போது மனதில் அதுக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு நாள், இன்னைக்கோ ஒரு நாள். சில பேர் சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாளுங்க என்ற ஒரு காரியம் மனதில் இருக்குது. நல்ல ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்ற காலம் என்று சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுமே நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்ற காலத்தில் கர்த்தர் இப்படி பண்ணுவார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் இப்படி செய்வார் என்றெல்லாம் வாக்கு தத்துவம் ஆசீர்வாதங்கள் சொல்லும் போதெல்லாம் நம்முடைய மனதுக்கு உடனே வரக்கூடிய ஒரு காரியம், அவர்கள் எந்த ஏற்ற காலத்தை சொன்னார்கள் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தை தான் அவர்கள் ஏற்ற காலம் என்று சொன்னார்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தின் தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி சொல்லும் போதெல்லாம் எதை வச்சு பேசிட்டு இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி முன்னறிவிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படியே நிறைவேறினது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வருவார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார், இதெல்லாம் அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறினது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மீட்டு தருவார் என்பது வாக்கு பண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறியது. ஆமென். கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் இயேசு வாய்க்காலாக இருக்கின்றார். ஆமென். இயேசு தான் வழியா இருக்கிறார். ஆகவே ஏற்ற காலம் என்று சொன்னால் இப்ப நம்ம படிக்கும்போது நல்ல கவனமா, இப்ப நம்ம படிக்கும்போது என்னைக்கோ ஒரு நாள்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனா அவர்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், ஆனால் என் நாமத்தினாலே அந்த நாளில் என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதை உங்கள் பிதா நீங்கள் மகிமைப்படும்படி சந்தோஷப்படும்படி உங்களுக்கு கொடுப்பார்னு சொன்னார். அந்த நாள் என்று சொல்லி இயேசு எந்த நாளை சொன்னாரு? உயிர்த்தெழுந்த நாளை பற்றி சொன்னாரு. அப்ப பழைய ஏற்பாடு காலத்தில் ஏற்ற காலம் சொல்லும்போது எதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது? அதாவது இன்றையிலிருந்து 2000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும்.
எங்க இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கப்பட்ட இடம், அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல இருந்து என்ன நடக்கு? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். எங்கிருந்து? கல்வாரி சிலுவையில் இருந்தது. சிலுவையிலிருந்து ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கு நமக்கு ஏற்ற காலம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு நாம் அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். எந்த காலத்தில்? ஏற்ற காலத்தில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் இப்படி பண்ணுவார், ஏற்ற காலத்தில் அப்படி பேசிடக்கூடாது. ஏற்ற காலம் வரப்போறது கிடையாது, ஏற்ற காலம் வந்து விட்டது. ஆமென். ஏற்ற காலம் என்று ஒன்று வரும் என்று காத்திருந்து இன்னைக்கு அநேக விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையுமே தவற விட்டு விட்டார்கள். ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், விருப்பம் உள்ளவன் எவனோ அவன் இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். விருப்பம் இருக்குதா? விருப்பம் இருக்குதா? கர்த்தர் எனக்கு இதை செஞ்சிருக்கிற இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வைத்து விட்டார் என்ற விருப்பம் உள்ள போகுதா, நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். பாருங்க, இப்ப இந்த விளக்குறதுக்கு இன்னொரு பகுதிக்கு போயிட்டு வரோம், போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எபேசு என்ற ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு சில காரியத்தை சொல்றார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் போங்க. 19ஆம் அதிகாரம் எபேசுவில் நடந்த சில சம்பவங்களை பற்றி பேசுறார். நானே படிச்சிடுறேன். 19ஆம் அதிகாரம் போகும்போது 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், கொஞ்சம் படிங்க. நான் படிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த எபேசு மக்களை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். கவனமா கேளுங்க. ஒரு இந்த இடத்துல வந்து பால் என்ன கேட்கிறாருன்னா, பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். ஆனா அவங்க சொன்ன காரியம் நாங்கள் கேள்விப்படவே இல்லைன்றாங்க. வந்து அதாவது பால் எப்படி கேட்டுக்கணும்னா, ஏப்பா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கிறோம் எருசலேமில் காத்திருக்க சொன்னார்ல. இப்போ இவரென்ன கேட்டிருக்கணும்? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவிக்காக காத்திருந்தீர்களா என்று கேட்டிருக்க வேண்டும். புரிஞ்ச? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ பவுல் என்ன கேட்டிருக்கணும்? இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ காலகட்டங்களில் ஏகப்பட்ட ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஆவியின் வரத்துக்காக காத்திருந்தோங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எத்தனை வருஷம் காத்திருந்தோம் தெரியுமா, நாங்கள் எங்கெங்கெல்லாம் காத்திருந்தோம் தெரியுமா. சிலர் சொல்லுவாங்க, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, சில பேர் சாட்சியே சொல்லுவாங்க, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இத்தனை வருஷம் கழிச்ச பிற்பாடு தான் எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகமே எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இவ்வளோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, மூத்த ஊழியர்கள் எல்லாருமே. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நாங்கள் கேட்டது இல்லைங்களா? நான் கேட்டேன்றதுக்காக தலையாட்டக்கூடாது. கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா? கேட்டதில்லை. நல்லது, உள்ளது என்று சொன்னார். கேட்டது இல்லை. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறவன். ஏன்னா எங்கள் சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்களை எங்கள் பாஸ்டர் கூப்பிடுவார். ஒவ்வொருத்தராக வந்து பிரசங்கம் பண்ணலாம் வருவாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பேசும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சாட்சிகளை சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை வருஷம் காத்திருந்தேன் தெரியுமாலாம் சொல்லியிருக்கிறாங்க. நானும் சின்ன வயசில் நினச்சேன், ஓ இது பெற்றுக்கொள்வது ரொம்ப வருஷம் காத்திருக்கணும் போலன்னு. கவனமாக ஒரு செய்தி உங்கள் மனதில் பதிய வைக்கிறதுக்காக இதை பேசிட்டு வரேன். இந்த இடத்துல பவுல் வந்து காத்திருந்தீர்களா என்று கேட்கல. சொல்லப்போனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும், விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற காத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்கணும். ஆனால் இவர் என்ன கேட்கிறாருன்னா, பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே. எங்க பரிசுத்தாவின் ஒருத்தர் இருக்கிறாரா, அதே அவங்க கேள்விப்படலையே. ஏன் அப்படி பவுல் கேட்கலன்னா, பரிசுத்தாவியானவர் வருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏற்கனவே பெந்தகோஸ்து நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து விட்டார். எங்க வந்துட்டாரா, வரப்போறாரா? இப்பயும் பாருங்க, ஆவியே வாரும் ஏற்கனவே வந்துட்டாரு. ஆமென். எங்க வந்துட்டாரா, வரப்போறாரா? 50வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில் பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்தாவின் வந்து அருளப்பட்டார். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன் பாருங்களேன். வருகிறவருக்காக காத்திருக்கலாம், ஆனா வந்தவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் வர வரையிலும் நீங்க பாஸ்டர் ஒரு வாரம் காத்திருக்கலாம், வந்த பிற்பாடு யாருமே எனக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, ஆகவேதான் பாருங்க, நல்லா மனத்துல பதிய வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 50வது நாள்லயே பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் வந்து விட்டார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க உள்ளத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். இப்போ நமக்கு இருக்கின்ற ஆவியின் அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும், அபிஷேகத்தில் வளர வேண்டும், அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும் என்றுதான் புதிய ஏற்பாட்டின் உபதேசமாக இருக்கின்றது. ஆகவேதான் பவுல் விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்தாவிக்காக காத்திருந்தீர்களா என்று கேட்கல, பெற்றி கொண்டீர்களா என்று கேட்கிறார். ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவு, ஒரு நன்மை. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களோ அங்கு ஆவியானவர் கிரியை செய்து அங்கு பரிசுத்த ஆவியை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவன் செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்புக்காக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலையாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அருளப்பட போகிறது என்றார்ல, எல்லாம் அருளப்பட்டு விட்டது. புரியுது? ஏற்ற காலம் வரல, ஏற்ற காலம் நடந்து முடிஞ்சிருச்சு, கல்வாரி சிலுவை நடந்து முடிந்தது, ஏற்ற காலம் வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். இனிமேதான் கிடைக்கும். எல்லாமே என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் பொழிகிறது என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அன்றைக்கே அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாத மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஆசீர்வாத மழை மேல பெய்யுங்க. நானும் பார்த்துட்டு எப்ப பெய்யணும் தெரியல. சொல்லாங்களே, காற்று அந்த பக்கம் அடிக்குதுங்க, எந்த பக்கம் நம்ம பக்கம் அடிக்குதுன்னு தெரியலைங்க. இல்லைங்க, காற்று அன்னைக்கே நம்ம பக்கம் திருப்பிட்டார். நம்ம விசுவாசித்தோம் என்றால், எஸ் தேவன் எனக்காக இவைகளை செய்து முடித்தார் என்று நாம் அறிந்து கொள்வோம் என்றால் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்கின்ற என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் விசுவாசி அழிந்து போறாங்க? என் ஜனம் சொல்லும் போது தேவன் அவருடைய ஜனங்களை பற்றி சொல்றாரு. அதே போல இன்றைக்கு விசுவாசிங்க நல்லா இல்லை அப்படின்னா அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? ஏற்ற காலம் என்று சொல்ல முடித்தது இனிமேல் நடக்க போற ஒரு காரியம் கிடையாது. அன்றைய பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் என்ன செய்ய போகிறார் என்பதை தான் அவர் முன் குறித்தார், சொன்னார். அதுக்காக தான் அந்த காலத்தில் எல்லாம் நடக்க போகும் என்பதை அறிவித்தார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லாமே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நடந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டானது. ஆகவேதான் இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் நினைவு கூர்ந்து அவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். படிப்போம். 102 சங்கீதம் 13 படிங்க சீக்கிரம். 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. சொல்லுங்க, வந்தது. சொல்லுங்க, வந்துருச்சு. சொல்லுங்க, தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்து விட்டது. அன்னைக்கே பாருங்க, தயை செய்யும் காலம் குறித்த நேரம் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. ஆனால் இன்றைக்கு நடந்து விட்டது. சீயோன் என்றால் என்ன? சீயோன் என்றால் அது சபை. இன்னைக்கு சபைக்கு என்ன வந்துச்சு? இன்னைக்கு சபைக்கு சுகம், சபைக்கு பலன், சபைக்கு ஐஸ்வர்யம், சபைக்கு தேவன் கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் இயேசு சம்பாதித்து சபைக்கு கொடுத்து விட்டார். ஆமென். புரியுதுங்களா? ஆகவே இன்றைக்காவது ரட்சிப்பு பைபிள்ல போடப்படுது. இன்றைய ரட்சணை நாள். பைபிள் ஏன் சொல்றது? இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட முடியும், இன்றைக்கு மீட்கப்பட முடியும். இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம் என்று பைபிள்ல போடப்பட்டிருக்குது. என்னைக்காவது கர்த்தர் விடுதலையாக வர கிடையாது. இன்னைக்கே விடுதலையாக முடியும். பக்கத்துல சொல்லி, இன்னைக்கே விடுதலையாக முடியும். ஆமென். புரிஞ்சுங்களா என்ன சொல்லிருக்கோன்னு? மறுபடியும் சொல்றேன், வரவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வரவருக்காக காத்திருக்கலாம், வந்தவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல ஆசீர்வாதம், அதாவது வரும் சொன்னா காத்திருக்கலாம். ஆனா கல்வாரி சிலுவை எல்லாம் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். பவுல் இதை போதிக்கும் போது ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்ல ஆசீர்வதித்து விட்டார். இன்றைக்கு மக்கள் அறியாமையினால் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். சுகம் என்னுடையது என்று உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே புதிய பழைய ஏற்பாடு காலத்திலே கானான் தேசம் சுதந்தரித்துக் கொள்ள கடவீர்கள். உபாகம புத்தகத்தில் படிக்கும்போது நீ வீட்டில் போய் இப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா சுந்தரி கிடையாது. பாச சுந்தரி இல்லை, சுந்தரி கிடையாது, எந்திரி கிடையாது.
சொல்லுங்க, சுதந்திரி. ஓகே, புரியுதுங்களா? இன்ஹெரிட், சுதந்திரி. இந்த சுதந்திரி என்ற வார்த்தை உபாகம புத்தகத்துல அடிக்கடி வரும். சுதந்திரி என்றால் என்னன்னா, அங்க எல்லாம் டன் முடிஞ்சிச்சுப்பா, இப்ப நீ போய் சுதந்திரிக்கிறதா உன் வேலை, இப்ப போய் நீ எடுத்துக்கொள்றதா வேலை, இப்ப போய் நீ அதை அனுபவிக்கிறதா வேலை, இப்ப போய் அதை நீ என்ஜாய் பண்றதா உன்னுடைய வேலை. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ போய் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். போன சொன்ன இல்லையா, சுதந்திரி என்ற ஒரு வார்த்தை வைத்து உங்களுக்கு சொன்னேன். நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது. இப்ப நம்முடைய வேலை விசுவாசித்து அவைகளை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. ஆமென். சுகம் என்னைக்காவது ஒரு நாள் கொடுப்பார்ல. வியாதியை பார்த்து சொல்லணும், வியாதியை சரீரத்தை விட்டு வெளியே போ, சுகம் என்னுடையது, இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன் என்று பேசணும். ஏன் விசுவாச அறிக்கை பண்றோம்? எதுக்காக விசுவாச அறிக்கையை நம்ம செய்ய வைக்கிறோம்? அது உரிமை பாராட்டணும். எஸ், இது என்னுடையது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்ல வரவில்லை. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பிசாசு பாருங்க, பெரிய ஒரு ஏமாற்று பேரொழி பாருங்க. எப்போதும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளைக்கு. சில பேர்லாம் பாருங்க, ஏதாவது உங்க வாழ்க்கையில் நடக்கலன்னா உடனே இது கர்த்தருடைய வேலை இல்லை போல, இது கர்த்தருடைய சித்தம் இல்லை போல, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை போலன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் தங்களை தாங்களே தேற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய நாட்களுக்குள்ளாக தான் இருக்கிறீர்கள், ஏற்ற வேலைக்குள்ளாக தான் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு கிருபையின் காலத்தை நமக்கு திறந்து வைத்து விட்டார். நாம் கிருபையின் காலத்திற்குள்ளாக தான் இருக்கிறோம். பைபிள் புறப்பட்டது அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இன்று அனுக்கிரக வருஷம், இன்றைய இரட்சணிய நாள். இன்னைக்கு அனுக்கிரக வருஷத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அனுக்கிரக வருஷத்தை பிரகுலியம் பண்ண தான் வந்தார், அதை அறிவிப்பதற்காக தான் வந்தார். இன்றைக்கும் ஆசீர்வாதத்தின் நாட்கள். இன்று தேவனுடைய இரக்கத்தின் காலத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, கண்ணை திறந்து பார்க்கணும். எஸ், நான் அந்த நாட்களுக்குள்ளாக தான் இருக்கிறேன். என்னைக்கோ ஒரு அனுக்கிரக காலம் வரும் இல்லை, இன்றைய இரட்சணி நாள், இன்றைய அனுக்கிரக காலம். திரும்ப சொல்றேன், பிசாசு நம்மள்ட்ட சொல்றது மக்களை ஏமாத்துற காலம். மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 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 தான் கருத்து இல்லை, ஒரு நாள் வரும், அப்போ ஆசீர்வதிப்பார் உன்னைய. நல்லா கவனமாக கேளுங்க. இது அதெல்லாம் நாளை நாளை அடுத்த மாதம் அடுத்த வருஷம்னு சொல்றதெல்லாம் பிசாசின் தூண்டுதல். இன்றே இப்பொழுதே என்று சொல்லக்கூடியது தேவனுடைய காரியம். விசுவாசம் என்று சொன்னாலே இப்பொழுது நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஆமென். புரிஞ்சுங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் என்றல்ல, இன்றைக்கே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கே கர்த்தர் தேவன் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார், இன்றைய விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், இன்றைக்கு நம் தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார், இன்றைக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலும் இன்றைக்கே கொடுக்கிறவராக இருக்கிறார். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நமக்கு இருக்கிறார். ஓகே, இப்போ இந்த தேசம் 26:4 போவோம். லேவியராகமம் 26:4 போயிட்டு போங்க. அங்கே நான் படிக்கிறேன் பாருங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கிறிஸ்தவ வாழ்விலே சுகமாய் குடியிருப்பீர்கள். கானான் என்று சொல்லுவதும் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்வதும் ரெண்டும் ஒன்று. சொல்லுங்க, கானான் என்று சொல்வதும் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்வதும் ரெண்டும் ஒன்று. புரிஞ்சுங்களா? அந்த வாழ்வுக்கு எப்படி அவங்களை கானானுக்குள்ள கொண்டு போனார், இன்றைக்கு நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பேரே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும். அந்த வாழ்வு எப்படிப்பட்டது, கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டு வருகிறோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? திரும்ப படிக்கிறேன், 5ஆம் வசனம் படி எடுத்துக்கங்க. லேவியராகமம் 26:5 திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். என்ன சொல்றாரு, கவனமா கேளுங்க. இவங்க அறுவடை செஞ்சிருக்கிறாங்க,
அறுவடை செய்யறதுக்குள்ளார இன்னொரு அறுவடை வருது அப்படின்றார். போரடிக்கும் போதே பாருங்க, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம், அந்த பறிக்கிற காலம் வரை இன்னொரு காலம் போரடிக்கிற காலம், அப்புறம் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம். அதாவது திரும்ப சொல்றேன், இதை ஷார்ட்டா இன்னைக்கு உள்ள மொழியில சொல்லணும்னா, திராட்சை பழம் அறுவடை செய்து கொண்டிருக்கும் போதே விதைக்க வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு, விதைச்சிட்டு இருக்கும் போதே திராட்சை பழம் பறிக்கும் காலம், அப்படி ரிப்பீட். என்ன அர்த்தம்னா, கானான் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில அறுவடை அடுத்த பிற்பாடு இன்னொரு அறுவடை, அறுவடை அடுத்த பிற்பாடு இன்னொரு அறுவடை, அறுவடை அடுத்த பிறப்பு இன்னொரு அறுவடை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு உள்ள லாங்குவேஜ்ல என்னங்க இன்னைக்குள்ள லாங்குவேஜ், இன்னைக்குள்ள மொழியில, அதாவது அன்னைக்கு அறுவடை, இன்னைக்கு என்னதுங்க வருமானம். சொல்லுங்க வருமானம், சொல்லுங்க வருமானம். என்னன்னா, ஒரு வருமானம் வந்துருச்சுன்னா அடுத்த வருமானம் வந்துட்டு இருக்குது, இது போச்சுன்னா அடுத்த வருமானம் வருது, அடுத்த வருமானம், அடுத்த வருமானம். ஹலோ, விருப்பம் உள்ளவர்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவர்கள். விசுவாசிக்கணும். கானான் தேசத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் என்றால் கிறிஸ்தவ வாழ்விலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம மக்கள் விரும்புறது கிடையாது. அதான் பிரச்சனையே. வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட என்ன, கானான்ல தடையில்லா அறுவடை சொல்ல, தடையில்லா அறுவடை. கிறிஸ்தவ வாழ்வில் தடையில்லா வருமானம். சொல்லுங்க, உங்களுக்கு தடையில்லா வருமானம் உண்டாகும். ஆமென். விரும்புறீங்களா? விரும்புனா நீங்க இலவசமா பெற்றுக்கலாம். நான் விரும்புறேன், நீங்களும் விரும்புங்க. கானான்ல இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் கர்த்தர் விரும்பினார். கிறிஸ்தவ வாழ்வும் அதேதான், தடையில்லா வருமானம். ஒரு வருமானம் வாங்கின அந்த வருமானம் முடியும் இன்னொரு வருமானம், வருமானம் வருமானம் அப்படியே. இல்லாமை, பற்றாக்குறை, தரித்திரம், பிரச்சனை, இது கிறிஸ்தவ வாழ்வின் பங்கு கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? கிறிஸ்தவ வாழ்வு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணுங்க, அவ்வளோதாங்க. என்ன பண்றது, அப்படியே போயிடணும், அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு தடையில்லாத வருமானம் வருகிறதான ஜீவியம். இந்த எண்ணங்களை மனதில் கொண்டு போய் வைங்க, விரும்புங்க. தேவன் சொல்றாரு, இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு உங்க வீட்டில் எழுதி வச்சு கூட அறிக்கை பண்ணலாம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். செழிப்பு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அநேக மக்கள் பாருங்க, செழிப்புன்னு நம்ம பேச ஆரம்பிச்சாலும் அது ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. செழிப்பே தானானுவாங்க, செழிப்பு தப்புன்னுவாங்க, செழிப்பு கள்ளோபதேசம்னுவாங்க. ஆனா அவங்க மட்டும் பாருங்க, ஃப்ரீயா வேலைக்கு போக சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா மாச சம்பளம் வரும்ன்றாங்க, மாச சம்பளம் வந்த பிற்பாடு மாச சம்பளம் ஏற்றவே மாட்டேன்றாங்க, போனஸ் எதிர்பார்க்கிறாங்க, அடிஷ்னல் வருமானத்தில் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தானே செழிப்பே வேணான்னீங்களே, ஏன் ஃப்ரீயாக வேலைக்கு போங்களேன், கேட்டு பாருங்க. அதில் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், செழிப்பு நல்லது. ஆமென். மக்கள் தப்பாக பேசுகிறாங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தரித்திர ஜீவியம் அல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் செழிப்பின் ஜீவியம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொல்லுங்க. எந்த தேசத்தில்? கானான் தேசத்தில். அந்த வாழ்க்கையில் தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ வாழ்விலும் அது நமக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் போவோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேடுறீங்களா? திருப்புவேன். பாருங்க, பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து, திராட்சை தோட்டங்களை நாட்டி குடித்து அவர் கனிகளை புசிப்பார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அவர்களுடைய கனிகளை புசிப்பார்கள். என்னன்னா, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம். கானான் தேசத்தில் வந்து நம்மை குறித்து தேவனுடைய ஆசீர்வாதம் அதுதான். பண பிரச்சனை, பற்றாக்குறை தேவ திட்டம் அல்ல. ஒருவேளை இப்போ பண தேவைகள் இருக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணம் வரலாம். நீங்கள் விசுவாசியுங்கள்.
இப்ப தேவையில் இருக்க விசுவாசிங்க, என் வாழ்வு இதுதான் என்பதை விசுவாசியுங்கள், விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீ எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில தொடர் வருமானம் என்ற ஒன்று இருக்கும். சிலர் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து இந்த சீசன் முடிஞ்சா அவ்வளோதாங்க. சிலர் சொல்லுவாங்க, இனி அவ்வளோதான், அடுத்தது ஒன்றும் நடக்காதுன்ற மாதிரி. கிடையாது, தொடர் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்ற நிலைமை வராது, தேவைகள் அதிகமாக சந்திக்கப்படும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் பண உலகம். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது, நடக்காது இல்லைங்களா? பணம் உண்மைதானுங்க. எந்த உலகத்தில்? பண உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆகவேதான் தேவன் பண ரீதியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப போவோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், அடுத்த வாரத்தில் தொடரலான் இருக்கிறேன். அந்த லேவியராகமம் 26க்கு போவேன். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை ஏன் நம்ம ஆசீர்வதிக்கிறார், இதை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் விவரமாக சொல்லலான் இருக்கிறேன். எடுத்து படிப்போம். 26:10. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். புரிஞ்சிச்சா? இப்போ 2025 நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு என்ன டேட்டு? 14. இன்னும் ஒரு 16 நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா 2026க்குள்ள நம்ம போக போறோம். கவனமா கேளுங்க ஒரு விஷயம். இந்த வருஷத்துக்குள்ள தேவன் என்ன சொல்றாருன்னும் போது, போன வருஷத்துனா ஏன்னா இந்த வருஷம் வச்சுக்கோங்க, இந்த 2025 போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி. புதிய தானியம்னா 2026 புதுசா வரப்போகுது. ஹலோ, எல்லாம் நியூ, புதுசா கர்த்தர் புது வருமானங்கள் சொல்லுங்க, புது வருமானங்கள். ஹலோ, யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. புது வருமானங்கள்லாம் வரப்போகுது. புது வருமானங்கள் புது தானியத்தை இடம் உண்டாகும்படி பழையதை. இதை பற்றி நிறைய பேசுவோம். ஒரு ஊழியக்காரர் எக்ஸ்ட்ரீமாக தான் சொன்னார் வந்து, அதனால் நானும் அதை கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், ட்ரை பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய வருமானம் வரும்னா இந்த வருஷம் அவர் சொல்கிறாரு, நியூ இயர் ஆரம்பிக்கும் போது உன் பேங்க் அக்கௌண்ட்டு 0வா இருக்கணும் அப்படின்னார். ஹலோ, ரிஸ்க் தானே? ஹலோ, போன வருஷத்து பழைய தானியத்தை திரும்ப அந்த வசந்த படிங்க. இந்த 2025 தேவன் கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு புதிய வருமானத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதெல்லாம். என்ன சொல்றேன்னா, 1ஆம் தேதி கரெக்டாக அந்த 1 ஆரம்பிக்கும் போது உன் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கணும்? 0% இருக்கணும் அப்படின்றார். அது ஏன்றது அடுத்த வாரம் சொல்ற, எழுங்க நிற்போம். தேவன் பாருங்க, சாதாரண ஆள் கிடையாதுங்க, பயங்கரமான ஆள் நம்ம ஆளு. கானான் தேச வாழ்வு எப்படியெல்லாம் வாடி. யார் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது? யார் ஃபோன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்களேன். எல்லாருமே உள்ள வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண. கவனமாக கேளுங்க. தேவன் பாருங்க, அவர் பயங்கர பிரில்லியன்ட், பயங்கர ஞானி. ஆஹா, சரி, ஓகே, சர்வ ஞானி தேவன். அவர் சொல்றாரு, புதிய வருமானம் வரணுமா, புதிய அறுவடை உண்டா, புதிய தானியம் வரும், முதல்ல பழச 0 கொண்டு வா. ஆஃப் பண்ண முடியலீங்களா? ஏன் கர்த்தர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார், இந்த பிளானை கொண்டு வந்தார் கிறிஸ்துவ ஜீவியத்தில்? இந்த பிளான் ஏன், இந்த திட்டம் எதுக்காக? அதை கேட்டபோது நானும் ஆச்சரியப்பட்டேன், நானும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயம் வந்து
அதை நடைமுறைப்படுத்தும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும். ஆனால் செஞ்சு பார்க்கும்போது தேவன் கொடுக்கின்ற புதிய ஆசீர்வாதத்துக்குள் நாம் நுழைய ஆரம்பிப்போம். சரி, இதை ஏன் பண்ணினார், எதுக்காக செஞ்சார், எதுக்காக சொன்னார்ன்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம பேச போகிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பூமியிலேயே கானான் தேச வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்கிறத மனதில் பதித்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்வு நம்ம வாழ்ந்த பாவ வாழ்வு, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து வாழ்ந்த வாழ்வில் இந்த வாழ்வு தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வு. இந்த பூமியில் நீங்கள் போகும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், என் தேவனோடு நான் போகிறேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் விசுவாசம், அதுதான் ஸ்பெஷல் என்ற எண்ணத்தில் வாழணும். இந்த பூமியிலேயே நீங்கள் கானான் தேச வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று தேவ திட்டமாக இருக்கிறது. இந்த பூமியில் நல்வாழ்வை வாழுங்கள். ஒரு நாள் நித்தியமாக எல்லா காரியத்தையும் பண்ண போகிறோம். இந்த பூமியிலேயே நம்ம கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உதவ வாங்கி அடி வாங்கி வாழ்கிற வாழ்க்கை தேவன் விரும்பல. நல்வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த ஆசீர்வாத தேவன் பாருங்க, இந்த கானான் தேச வாழ்வுலாம் யார் யாரெல்லாம் வேணாம் அவங்களுக்கு கிடைக்கல, யார் யாரெல்லாம் வேணும்னாங்களோ அவங்களுக்கு அந்த வாழ்வு கிடைச்சிச்சு. அந்த வாழ்வை வாழ்ந்தாங்க. வேணான்னு சொன்னவங்க போயிட்டாங்க, வேணும்னவங்க வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆகவே ஸ்டார்டிங் சொன்ன விருப்பம் உள்ளவன் எவனோ அவன் இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். விருப்பம் வரணும். எதுக்காக பிரசங்கம் பண்ணுறோம், எதுக்காக 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வரோம், உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வரணுன்றதுக்காக. விருப்பம் வரணும், தேவனுடைய வார்த்தையின் மீது விருப்பம் வரணும், பிரியம் வரணும். அதனால தான் பாருங்க பேசுகிறோம். இது விரும்பி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாங்கி கொள்ள வேண்டும். அப்படியே விரும்பிட்டு அப்படி போகக்கூடாது. இயேசு என்கின்ற நாமத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வெற்றியை எடுத்துக்கொள்ளுங்கள். செழிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாவலையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் இயேசு என்று சொல்லக்கூடிய நாமம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனையை கூட்டார். செழிப்பு தப்புன்னு பேசக்கூடாது, ஆசீர்வாதம் தப்புலாம் பேசிடக்கூடாது. பணத்துக்கும் செழிப்புக்கும் வெக்கமான சூடு சோர்னை ரோசம்லாம் அதுக்கும் இருக்கும். நீங்கள் வேணான்னீங்கன்னா அதை பக்கம் எட்டியே பார்க்காது. அது வேணும்னா நான் தான்ப்பா இருந்தாலும் வந்துட்டேன் சொல்லுங்க. பணத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் செழிப்புக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை ரோசம் எல்லாம் உண்டு. புரிஞ்சான்னு கேளுங்க பக்கத்தில். விருப்பமுள்ளவன் எவனோ அவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இலவசமாக வாங்கிக்கின்றார். தேவன் கொடுக்கின்ற எல்லா நன்மைகள் இலவசம்னா நம்மால காசு கொடுத்து வாங்க முடியாது. தேவன் தன் குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பி கல்வாரில் மரிக்க வைத்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்த வைத்து அவர்கிட்ட இப்போ ரத்தம் இல்லை என்ற இடத்துல கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு ரைட் முடிஞ்சிடுச்சுப்பா, உனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து நமக்காக எல்லா கரையும் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென். நம் பாக்கியவான்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது, விசேஷமானவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கரங்களை விடுத்து நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசினதற்கு கரண்டி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்திருக்க கரண்டி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கானான் தேச வாழ்வை குறித்து ஒரு விருப்பம் உண்டாக வேண்டும் என்று விரும்பி எங்களோடு இவைகளை பேசிக் கொண்டிருக்கிறீரே. கிறிஸ்தவ வாழ்வு என்பது மட்டமானதல்ல, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒன்றுமில்லாதது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே இந்த பூமியில் சிறந்த ஒரு அற்புதமான வாழ்வு என்பதை எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இந்த அறுவடை காலம் முடிந்து அறுவடை தொடர்ச்சியாக அங்கு உண்டாகும் என்று நீர் சொன்னீரோ, அதே போல இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நான் ஆசீர்வதிக்கின்றேன். தொடர் வருமானங்கள், அடுத்தடுத்து வருமானங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, தொடர்ச்சியான வருமானங்கள் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பார்ப்பார்களாக. எதுலையும் பெண்டிங், எதுவும் நின்றுச்சு, அந்த இடத்துல ஸ்டக் ஆயிருச்சு, கொடுக்கறதை நிப்பாட்டிட்டாங்கன்ற நிலைமை இல்லாத அளவுக்கு தொடர் வருமானங்களை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்விலே பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள் சொன்னீரே, அதே போல நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே சுகமாய் குடியிருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். சுகத்தோடு வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே.
உடைய பிள்ளைகள் கைட்டு சென்ற வேலைகள், குடும்பம், பொருளாதாரம், சமுதாயம், எல்லா வாழ்விலும் உடைய பிள்ளைகள் சிறப்பாக இருக்கட்டும் என்று உடைய பிள்ளைகள் மீது உடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறேன் தகப்பனே. வாழ்ந்து சிகித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.